வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபைனல் இயர் ட்ரிபிள் சப்ஜெக்டோட ஸ்மார்ட் கிரிட் அப்படின்ற சப்ஜெக்ட் EE 8019 இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இதே கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னோம்னா தேர்ட் இயருக்கு வந்து ஓப்பன் எலெக்டிவ்ல இருக்கு. சப்ஜெக்ட் கோடு வந்து EE 3007. ஓகேங்களா? ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கனால நான் வந்து அதுக்குண்டான கொஸ்டினை வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு அப்லோட் பண்றேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து முழுக்க இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணும்போது நீங்க நாளைக்கு கொஞ்சம் நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னோம்னா சப்ஸ்கிரைபர் யார் அதிகமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமா இருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த செமஸ்டரோட முடியுது, நீங்க வந்து வெளியில போறீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வெளியில போகும்போது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னம்னா நம்மளோட சேனலை வந்து உங்களோட ஜூனியர்கிட்ட சொல்லி அதை என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னம்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க வந்து இந்த சேனல்ல போட்ட வீடியோவை பார்த்து தான் வந்து நாங்க வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுங்க. இது வந்து என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரு நல்ல விஷயத்த வந்து 4 பேர்த்த சொல்றது வந்து தப்பு கிடையாது. ஓகேங்களா? நம்ம எவ்வளோ வந்து ஒரு கெட்ட விஷயத்த வந்து யார்கிட்டயே போய் ஷேர் பண்றோம். ஸோ ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம ஷேர் பண்றது தப்பு கிடையாது. நீங்க கம்பல் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பாரு, இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா வந்து உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும், நீ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லுங்க. அவங்க பார்த்து அதை கண்டினியூ பண்ணட்டும், இல்லை அப்படின்னோம்னா விட்டுறட்டும். ஓகேங்களா? என்னைக்குமே நம்மளுக்கு வந்து கம்பல்சன் வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, நீங்க ரிசல்ட் வரும்னு சொன்னீங்க. ஸோ அந்த ரிசல்ட் வரல அப்படின்னம்னா நான் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? எனக்கு நீங்க எத்தனை பேர்னாலும் எனக்கு நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் வந்து சேனல் நடத்துறது வந்து யாருக்காகனா என்னோட ஸ்டூடெண்ட்டுக்காக தான். ஓகேங்களா? பாஸ் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்டுக்கு பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் நான் சேனல் நடத்துறேன். ஃபேக் இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் உங்ககிட்ட சேர்க்கறதுக்காக நான் சேனல் நடத்தலை. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன், நீ ரிசல்ட் நீ இப்போ சொன்ன, நீ வரல, ஸோ நான் அன்சப்ஸ்கிரைப் பண்றேன், தயவு செய்து அந்த மாதிரி கமெண்ட்டை நீங்க போடாதீங்க. உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண பிடிக்கலையா, எனி டைம் யூ கேன் அன்சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து எங்களுக்கு வந்து தேவை இல்லை. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆயிரக்கணக்கா எவ்வளோ பேர் இருக்காங்க சப்போர்ட் பண்றதுக்கு, எங்களுக்கு அவங்க இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இருந்து சொல்ற மாதிரி தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஸ்மார்ட் கிட் சப்ஜெக்டை எப்படி எழுதணும் என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஏன் நான் உங்களுக்கு நான் வீடியோல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னம்னா, நம்ம செலவு பண்ண போற நேரம் வந்து 5 நிமிஷம் தான். ஓகேங்களா? அதுல நம்ம சோம்பேறித்தனை பார்த்து ஓட்டி விட்டு என்னென்ன கொஸ்டின் மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னம்னா சில டிராப்ல மாட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் சொல்லுவேன், இதை படிங்க, இதோட சேர்த்து இதையும் சேர்த்து படிங்கன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? நான் அந்த ஸ்லைட்ல காட்டும் போது ஒரு 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் நீங்க அதை பார்த்துட்டு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஓட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்லைடு ஓப்பன் ஆயிரும். நீங்க உடனே அதை மட்டும் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நீங்க என்ன வாய்ப்பு இருக்குன்னா நீங்க டிராப்ல மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் கண்டினியூஸா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் யூனிட்ல என்ன கொஸ்டின் படிக்கணும் பாத்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் ஸ்மார்ட் கிரிட். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரியா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே படிச்சுட்டு போனோம். ஸ்மார்ட் கிரிட்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அந்த ஸ்மார்ட் கிரிட்டை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, இந்தியாவில் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நீங்க எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு 13 மார்க். ஓகேங்களா? இப்போ நான் சொல்றதை கவனிக்காம நீங்க ஜஸ்ட் இந்த ஸ்லைடை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னோம்னா என்னென்ன எழுதணும்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். ஓகேங்களா? ஸோ தயவு செய்து சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுங்க அப்படின்னோம்னா வீடியோக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்வென்ஷனல் அண்ட் ஸ்மார்ட் கிரிட். இப்ப இருக்கிற கிட்டுக்கும் ஸ்மார்ட் கிரிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னோம்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து சாஃப்ட் காப்பி வந்து உங்களுக்கு நான் புக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன். டெக்னிக்கல் பப்ளிகேஷனோட புக்கு தான், வெரி வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னோம்னா ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னோம்னா ஸ்மார்ட் கிட் டிரைவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸ்மார்ட் கிரிட்ல என்னென்ன டிரைவர்ஸ் இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத படிச்சுக்கணும். கண்டிப்பா வந்து 8 மார்க்ல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் ஸ்மார்ட் கிரிட். ஓகேங்களா? எதனால ஸ்மார்ட் கிரிட் வந்து எவாலுவேட் ஆயிட்டு இருக்கு, ஓகேங்களா, அதை பத்தி. இப்ப
இப்போ நீங்க ஸ்மார்ட் கிரிட் சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னோம்னா அரைச்ச மாவையே தான் திரும்ப 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 அரைப்பாங்க. ஓகேங்களா, புதுசா வந்து நம்ம அரைக்கிறதுக்கு அங்க மாவு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, நான் என்ன சொல்றேனோ இதே தான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஆனாலும் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஸ்டோரி ரைட்டிங் எழுதுற ஸ்டூடெண்ட், ஸ்டோரி ரைட்டிங் மீன்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னோம்னா ஓன் கான்செப்ட் எழுதுற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல இருந்து என்ன 16 மார்க் கேட்கலான்னு பாத்தீங்கன்னா நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ் இன் ஸ்மார்ட் கிரிட். ஓகேங்களா, இதுக்கு நான் மெட்டீரியல் உங்களுக்கு தர்றேன், அந்த மெட்டீரியலை நீங்க பாருங்க. நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் இந்த ஸ்மார்ட் கிரிட்டை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அதுல இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஷார்ட்டா எழுதுங்க. இது வந்து 13 மார்க்ல பிக் கொஸ்டின், அதாவது கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னோம்னா ஸ்மார்ட் மீட்டரிங் யூனிட் மாறி மாறி இருக்கலாம்பா. ஸோ நீங்க வந்து யூனிட் டைட்டில் வச்சு நீங்க வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏஎம்ஐ புரோட்டோகால்ஸ். இந்த யூனிட்டை பாத்தீங்க அப்படின்னோம்னா பாதி யூனிட் பாத்தீங்க அப்படின்னா ஏஎம்ஐ மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்க இந்த ஏஎம்ஐ படிச்சிட்டீங்க அப்படின்னோம்னா கம்பல்சரியா அந்த யூனிட்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து எழுத முடியும். ஓகேங்களா, இதுல எதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஏஎம்ஐனா என்ன அப்படின்றத படிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஎம்ஐயோட புரோட்டோகால்ஸ். ஓகேங்களா, ஏஎம்ஐக்கு ஒரு புரோட்டோகால்ஸ் இருக்கும் அண்ட் நீட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப டீப்பா படிச்சுக்கணும். ஏஎம்ஐ படிச்சிட்டீங்க அப்படின்னோம்னா இந்த யூனிட்ல நீங்க வேற எதுவுமே படிக்க வேண்டாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஎம்யூ ஃபேஸார் மெஷர்மெண்ட் யூனிட். ஓகேவா, எதுக்காக நான் இங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னோம்னா இந்த பார்ட் வந்து பின்னாடி வர்ற யூனிட்ல நிறைய இடத்துல அங்கங்க ஒரு பேராகிராஃபா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இங்க நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னோம்னா பின்னாடி யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, அடுத்த யூஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஐஇடி இன்டெலிஜென்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி ஏஎம்ஐ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னோம்னா ஐஇடியும் வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுங்க. ஐஇடி வந்து அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த யூனிட்ல வந்து 16 மார்க்ல என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆட்டோமேஷன் வந்து எப்படி பண்றீங்க, அதோட அட்வான்டேஜ் என்ன, ஸ்மார்ட் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, அந்த ஏஎம்ஐயை கலந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, ஏஎம்ஐயவும் ஐஇடியவும் கலந்து என்ன பண்ண போறீங்க இந்த கொஸ்டின்ல நீங்க எழுத போறீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 4 அடுத்த யூனிட் ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜி. இதுல நம்ம என்ன படிக்கணும் பாத்தீங்கன்னா பிளக் இன் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பான முறையில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னோம்னா இப்போ லாட் ஆஃப் ரிசர்ச் வந்து இப்போ ரொம்ப போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த வட்டம் இந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஓகேங்களா, ஸோ படிக்காம போயிடாதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னோம்னா சப்ஸ்டேஷன் ஆட்டோமேஷன் அண்ட் ஃபீடர் ஆட்டோமேஷன். எப்படி வந்து உங்களோட சப்ஸ்டேஷனை வந்து ஆட்டோமேட் பண்றது, எப்படி வந்து உங்களோட ஃபீடர் வந்து ஆட்டோமேட் பண்றது அப்படின்ற கொஸ்டின் இருக்கும். சில நேரம் 8 மார்க்ல பிரிச்சு கேட்பாங்க, சில நேரம் சப்ஸ்டேஷனை மட்டும் 13 மார்க்ல கேட்பாங்க. அதனால ரெண்டையும் நான் சேமா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வைட் ஏரியா மானிட்டரிங் ப்ரொடெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 13 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா, இப்போ கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸியா கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னோம்னா கண்டிப்பா அந்த எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உள்ள இருக்கும். ஓகேங்களா, இஎம்எஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். கொஸ்டின் எடுக்க தெரியாதவங்க எடுத்தாங்க அப்படின்னா இஎம்எஸ் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து வேற வேற சிலபஸ்ல வந்து இஎம்எஸ்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த சிலபஸை பார்த்த உடனே இஎம்எஸ் தெரியும், உடனே என்ன பண்ணுவாங்க இஎம்எஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஃபேஸ் ஷிஃப்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ இப்போ பசங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். சார் இது வரைக்கும் நீங்க கொடுத்த கொஸ்டின்ல ஃபுல்லாமே ஒரு யூனிட்டுக்கு 3 கொஸ்டின் கொடுப்பீங்க, இல்லாட்டி 4 கொஸ்டின் கொடுப்பீங்க. இதுல மட்டும் ஏன் சார் 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கொடுக்குறீங்க அப்படின்னோம்னா இந்த யூனிட்ல வந்து இந்த சப்ஜெக்ட்ல வந்து கொஸ்டினை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஓகேங்களா, ஒரு டைம்லயும் ஒரு மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 8 மார்க்கா ஸ்பிளிட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் கொஸ்டின் தான். பார்க்கறதுக்கு தான் 4 கொஸ்டினா தெரியும், படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னோம்னா ஐசோலேஷன் அண்ட் சர்வீஸ் ரீஸ்டோரேஷன். இந்த கொஸ்டின் வந்து நல்ல மார்க் வேணும்னு நினைக்கிறவங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, கேட்கலாம். ஓகேங்களா, வேணும் எனக்கு நல்ல மார்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. அதனால நான் கிரீன் கலர்ல இதை போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா வெப் பேஸ்டு
பவர் குவாலிட்டி மானிட்டரிங். ஓகேங்களா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி வந்து வெப் மூலயமா நம்ம பவர் குவாலிட்டியை வந்து மெஷர் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னோம்னா இந்த யூனிட்ல மொத்தமே ஒரு 3 கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். அதை நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு அந்த 3 இம்பார்ட்டன்ட் அந்த கொஸ்டினுக்குரிய மார்க் வந்து உங்ககிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னோம்னா நம்ம இந்த ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட பவர் கிரிட்ல சேர்க்கறதுனால என்ன பவர் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, ஃபிளிக்கரிங் ஆகும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா, இதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னோம்னா பவர் குவாலிட்டி கண்டிஷனர். ஓகேங்களா, பவர் குவாலிட்டி கெட்டு போயிருச்சு அப்படின்னோம்னா எப்படி வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணி பவர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த கொஸ்டின் வந்து சொல்லுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் யூனிட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் யூனிட். இதுல என்ன படிக்க போறீங்கன்னா லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு, வேன் வைட் ஏரியா நெட்வொர்க்கு, ஹேன் ஹோம் ஏரியா நெட்வொர்க்கு, அடுத்து பாத்தீங்கன்னா பிபிஎல் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டயக்ராமை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். சில நேரம் லேனையும் வேனையும் கம்பைன் பண்ணி 8 மார்க்ல கேட்பாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் லேன் அண்ட் வேன் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இதெல்லாம் யார் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டு பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேராது. என்ன பண்ணியிருப்பீங்க, லேனு வேனு ஹச்சிஎன் அப்படியே பார்த்துட்டே போயிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ நான் சொல்றது இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லேன் அண்ட் வேன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சா தான் உங்களால் அதை படிக்க முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த பிபிஎல் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகேங்களா, எப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் கிரிட்ல வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்னொரு ஒரு டிப் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். டிப்ஸ், இப்போ நீங்க வந்து கொஸ்டினை வாஸ்து பாக்குறீங்க. கொஸ்டினை வாஸ்து பார்க்கும்போது நம்ம படிச்ச டாபிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனால் அது என்ன கொஸ்டின் தெரியல அப்படின்னம்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ என்ன டாபிக் உங்களுக்கு தெரியுது. இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பத்தி தெரியுது, அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏதோ பண்ணி கிளவுட் கம்ப்யூட்டிங் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா தயவு செய்து அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பத்தி எழுதி வச்சுட்டு வந்துருங்க. சரியா, டோன்ட் லெஃப்ட் தி கொஸ்டின் பிளாங்க். ஓகேங்களா, கொஸ்டினை வந்து பிளாங்கா வந்து என்னைக்குமே என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. ஓகேங்களா, ஸோ அது ரிலேட்டடா நம்மளுக்கு என்ன தெரியுதோ கரெக்டான பாயிண்ட் எழுதி வைங்க. கண்டிப்பா வந்து சக்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்கு. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா நம்ம கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நல்லா படிங்க. ஓன் வேர்ட்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எழுதுகிற ஓன் வேர்ட்ஸ் வந்து திருத்துறவங்களுக்கு புரியுமான்றத பார்த்து எழுதுங்க. ஓகேங்களா, நானும் ஒரு ஸ்டாஃப் தான். என் ஸ்டூடெண்ட் ஓன் வேர்ட்ஸ் எழுதிட்டு வருவான். பட் அவன் எழுதுகிற ஓன் வேர்ட்ஸை என்னாலே வந்து வாசிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபெயில் ஆயிருவீங்க. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன டிப்ஸ் சொல்றேன் அப்படின்னம்னா நீங்க ஓன் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னம்னா ஜஸ்ட் உங்களால முடியல அப்படின்னம்னா ஜஸ்ட் மக்கப் தி புக்கு. ஓகேங்களா, புக்கில் இருக்கிறத மக்கப் பண்ணிக்கோங்க, பாயிண்ட் பை பாயிண்டா பிரிச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க எழுதின பேப்பர் 46 பக்கத்தையும் திருத்த மாட்டாங்க. ஓகேங்களா, 46 பக்கத்துல அங்கங்க தான் பார்த்து தான் திருத்துவாங்க. ஸோ அந்தந்த இடத்துல நீங்க கரெக்டா எழுதியிருக்கீங்க, மீனிங்ஃபுல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்னம்னா கண்டிப்பா மார்க் வரும். ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்மார்ட் கிரிட். ஓகேங்களா, ஸோ நல்லா பண்ணுங்க, நல்ல மார்க் எடுங்க. இது போக இப்போ சப்போஸ் நான் எதுவும் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடல அப்படின்னம்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சார் நீங்க இந்த மெட்டீரியல் போடுறேன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சார், இப்போ வரைக்கும் நீங்க இந்த மெட்டீரியல் நீங்க கமெண்ட்ல போடல, டிஸ்கிரிப்ஷன்ல போடலைங்கிறத சொல்லுங்க. சொன்னா தான் எனக்கு தெரியும். இப்போதைக்கு நான் என்னென்ன மெட்டீரியல் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னம்னா புக்கு போடுறதா சொல்லியிருக்கேன். அது போக வந்துட்டு வேற என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு அந்த இன்னொன்று வந்து இந்த என்ன கொஸ்டின் போடலாம் சொல்லியிருக்கேன், எனக்கே மறந்து போச்சு. அந்த இது ஓகேங்களா, அந்த நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ் அது போடலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ என்னென்ன மெட்டீரியல் போடணும்னு சொல்லியிருக்கணும் அந்த மெட்டீரியல் ஃபுல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், எடுத்து படிங்க, நல்ல மார்க் வாருங்க. வேற என்ன கொஸ்டினுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ கேளுங்க, நான் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன், நான் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க பாஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களான்றத நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னம்னா லைக் பண்ணிருங்க. தேங்க்யூப்பா.